அன்பான மீன ராசி நேயர்களே, குரு பகவான் அதிபதியாக உங்களுக்கு இருக்கிறதுனால நீங்கள் எப்பவுமே தைரியசாலிகளாகவும் புத்திசாலித்தனமாகவும் இருப்பீங்க. மற்றவங்களுக்கு கேட்காமலேயே உதவி செய்வீங்க. கல்வி, அரசியல், நிர்வாக மேலாண்மை, சமூக சேவையில் உங்களுடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும். வார்த்தைகளால் பேசுகிறத விட செயலில் இறங்கி ஜெயிக்கிறவங்க. அன்பான இதயம் கொண்டவங்க. சீக்கிரமாக யார் மேலேயும் கோவப்பட மாட்டீங்க. யாராவது ஒரு விஷயத்துக்காக வருத்தப்படுறாங்கன்னா அவங்க என்ன சூழ்நிலையில் வருத்தப்படுறாங்க அப்படின்னு மற்றவங்களோட மனசை அறிஞ்சு அவங்களுடைய வேதனையை புரிஞ்சு நடந்துக்குவாங்க. ஒரு நிமிஷம் கூட பொய்யா நடிக்க தெரியாது. இவங்களோட இயல்பான குணம் என்னன்னா நேர்மையாக இருப்பாங்க. எல்லாரையும் ஈஸியாக நம்பிடுவாங்க. ஆழமாக சிந்திப்பாங்க. இயற்கையை ரசிக்கிறது இவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்பவே நிதானமாக செயல்படக்கூடியவங்க. அவ்வளவு சீக்கிரத்தில் யாரையுமே குறை சொல்லிட மாட்டாங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்லுவாங்க. தனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தால் அதில் எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு நழுவத்தான் பார்ப்பாங்க. மீன ராசிக்காரங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல ஒரு மந்திரம் இருக்கும். அது என்னன்னா இவங்களுடைய கற்பனை திறமை, இவங்க முடிவெடுக்கும் திறமை. இந்த ரெண்டும் சேரும்போது சாதாரணமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து கொடுக்கும். அதனால்தான் தோல்வியும் ஏமாற்றங்கள் வந்தாலும் கூட சிரிச்சுக்கிட்டே சமாளிச்சிருவாங்க. எப்போதும் இவங்க நன்றி மறக்காதவங்க. தான் கிட்ட பழகிறவங்க ஒரு நாள் நல்லதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கெட்டதை நினைச்சாலும் கெட்டதை பேசினாலும் இவங்களுக்கு அவங்க மேலே அவ்வளவா கோபம் வராது. மறுபடியும் மறுபடியும் அவங்களையே நம்பி நம்பி ஏமாந்து போவாங்க. அன்பு ஒன்று தாங்க இவங்ககிட்ட இருக்கக்கூடிய பலவீனம். மற்றவங்க இவங்களை ஏமாத்தினாலும் என்றைக்குமே இவங்க மற்றவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சது கிடையாதுங்க. அந்த அளவுக்கு விசுவாசமானவங்க. இந்த அளவுக்கு அமைதியான நல்ல ஒழுக்க குணங்கள் கொண்ட மீன ராசிக்காரங்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னா, சூரியனை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் சூரியன் உங்களுடைய 8வது வீட்டில் இருப்பார். இது கொஞ்சம் கடுமையான சூழ்நிலையாக இருக்கும். 16க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 9வது உங்களுடைய அதிர்ஷ்ட வீட்டுக்கு போகிறாரு. இது உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்குங்க. செவ்வாயை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய 9வது வீட்டில் இருக்காருங்க. செவ்வாய் குரு பார்வையில் இருக்கிறதுனால கலவையான பலன்கள் கிடைக்கும். அமைதி மற்றும் முயற்சிகளில் உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்குங்க. புதனை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 23க்கு அப்புறம் 8வது வீட்டுக்கு போகிறாருங்க. நவம்பர் 10ஆம் தேதி விருச்சிகத்தில் வக்கரமாகறாரு. உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவானை பார்த்தீங்கன்னா நவம்பர் 11ஆம் தேதி கடக ராசியில் வக்கரமாகறாருங்க. இதனால் உங்கள் ராசிக்கு சில நேரங்களில் கலவையான நல்ல பலன்கள் கூட கொடுக்குங்க. சுக்கிரனை பார்த்தீங்கன்னா நவம்பர் 2லிருந்து 26 வரைக்கும் 8வது வீட்டில் இருப்பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய அதிர்ஷ்ட வீடான 9ஆம் வீட்டுக்கு போகிறாரு. சுக்கிரன் மூலமாக பெரும்பாலான நாட்கள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் வருங்க. சனியை பொறுத்த வரைக்கும் நவம்பர் 28ஆம் தேதிக்கு அப்புறம் நேரடியாக உங்கள் ராசிக்கு மாற போகிறாரு. இதனால் சுவாரஸ்யமான மாற்றங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. சனி உங்களுடைய ராசியில் இருக்கும்போது உங்களுக்கு பொறுமை வேணும், முயற்சி வேணும். என்ன நடந்தாலும் மனசை தளர விடக்கூடாதுங்க. ராகுவை பொறுத்த வரைக்கும் அக்டோபர்லேருந்து ஜனவரி வரைக்குமே உங்களுக்கு கும்பராசியில் இருக்க போகிறாருங்க. உங்களுடைய உடல் நலனை நீங்கள் ரொம்பவே அக்கறையோடு கவனிச்சுக்கணும். கேதுவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6வது வீட்டில் இருக்க போகிறாருங்க. இதனால் உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்கும். ஆரம்பத்தில் உங்களுக்கு கஷ்டம் இருந்தாலும் பின்னாடி உங்களுக்கு கலவையான பலன்கள் கிடைக்குங்க. மீன ராசி பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை மற்றும் பண வரவில் உங்களுக்கு சின்ன சின்ன சிக்கல்கள் வரும். ஆனாலும் தொடர்ந்து முயற்சி செஞ்சீங்கன்னா உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த பலன் கிடைக்குங்க. குடும்ப விவகாரங்களில் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் கொஞ்சம் வளர்த்துக்கணும். வெளியில் பயணம் செல்லக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணுங்க. மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு செவ்வாய் கிரகம் பக்தி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால மனச்சுமை, கோபம், பண விஷயங்களில் நிதானம் தேவைங்க. குடும்பத்தில் பெரியவங்களுடைய ஆதரவு கிடைக்கும். வீடு, சொத்து, வாகனங்களில் லாபம் கிடைக்கும். அதனால் தைரியமாக செயல்படலாங்க. கல்வியில் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மனக்குழப்பம் ஏற்படும். தூக்கமின்மை வரலாங்க. மீன ராசி ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகளில் நெருக்கம் இருக்கும். காதல் விவகாரங்கள் மேம்படுங்க. அடிக்கடி எதிர்பாராமல் சில பிரச்சனைகள் உங்களை தேடி வரும். அதனால் தேவையில்லாமல் எந்த ஒரு பிரச்சனையிலும் நீங்கள் மாட்டிக்க கூடாது. வேலை மற்றும் தொழிலில் பார்த்தீங்கன்னா சராசரியான முன்னேற்றம் கிடைக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
உங்களுடைய மன அழுத்தம் குறைவதற்கு அடிக்கடி உங்களுக்கு விருப்பப்பட்ட கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா மன நிம்மதி கிடைக்குங்க. மீன ராசிக்காரங்களுக்கான அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 3, 7, 12. அதிர்ஷ்டகரமான மலர் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி, நீலம் மற்றும் மஞ்சள் நிற மலர்கள் உங்களுக்கு சிறந்தது. அதிர்ஷ்டகரமான திசை மேற்கு திசை. அதிர்ஷ்டகரமான கிழமைகள் புதன்கிழமை, வியாழக்கிழமை. உங்களுக்கான பரிகாரம் பார்த்தீங்கன்னா அடிக்கடி குரு பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. துர்கா தேவியை வழிபட்டு வரலாங்க. நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் அதிர்ஷ்டகரமான விஷயங்களை மனசில் வச்சுட்டு செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடுதலான பலன்கள் எல்லாம் கிடைக்குங்க. உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமான கடகத்தில் குரு பகவான் உச்சகதியில் இருக்கிறாருங்க. அதனால் ஆன்மீக பயணங்கள் நீங்கள் போவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. புண்ணிய நதிகளில் நீங்கள் நீராடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க. சுக்கிரன் சுபபலத்தோடு இருக்கிறதுனால கணவன் மனைவி கிட்ட பரஸ்பர அந்யோன்யம் இருக்கும். அஷ்டம ராசியான துலாம் ராசியில் சூரியன் செவ்வாய் இணைஞ்சிருக்கிறதுனால உஷ்ணம் சம்பந்தமான நோய்களும் சரும உபாதைகளும் ஏற்படுங்க. எளிய சிகிச்சையினால் உங்களுக்கு குணம் கிட்டும். வீண் செலவுகளில் பணம் விரயமாகும். திருமண முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா தடங்கல்கள் ஏற்படும். அதற்கு பிறகு நல்ல வரன் அமையுங்க. ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படக்கூடுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல பணிச்சுமையும் பொறுப்புகளும் அதிகரிக்கும். மேலதிகாரிகளின் ஆதரவும் பாராட்டும் உங்களுடைய மனசுக்கு ஆறுதலை கொடுக்குங்க. தசாபுக்திகள் சுபபலமாக இருந்துச்சு அப்படின்னா சின்ன பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைக்கிறது உறுதிங்க. சிலருக்கு பதவி உயர்வோட இடமாற்றமும் ஏற்படுங்க. புதிய வேலைக்கு முயற்சி செஞ்சுட்டு வர்றீங்கன்னா உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் மனசுக்கு பிடிச்ச வேலை கிடைக்குங்க. தொழில் அல்லது வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா போட்டிகளும் பொறாமையும் அலைச்சலும் சக்திக்கு மீறியதாக இருக்கும். இருந்தாலும் அதுக்கேற்ற லாபமும் கிடைக்குங்க. சந்தை நிலவரம் பார்த்தீங்கன்னா சாதகமாக இருக்குது. சில நிதி நிறுவனங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு தொழில் புதுசாக தொடங்குறதா இருந்தாலும் அதற்கான பண உதவி செஞ்சு உங்களுக்கு துணையாக இருப்பாங்க. ஏற்றுமதி செய்யக்கூடிய நபர்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதிய முதலீடுகள் உங்களுக்கு லாபகரமாக இருக்குங்க. கூடுதலாக விற்பனை கிளைகள் திறப்பதற்கு இந்த மாதம் ஏற்றதாக இருக்குதுங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் வக்கர சனியும் ராகுவும் கலைத்துறை முன்னேற்றத்திற்கு இன்றியமையாதவை. குரு பகவானுக்கும் அதில் பங்கிருக்குங்க. அதனால் கலைத்துறை அன்பர்களுக்கு மிகவும் அனுகூலமான மாதமாகுங்க. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வருமானத்தையும் மக்களிடையே செல்வாக்கையும் உங்களுக்கு இது உயர்த்தும். தசாபுத்திகள் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுத்துச்சு அப்படின்னா நீங்கள் உச்சத்தில் இருப்பீங்க. நிறைய லாபகரமான நிகழ்ச்சிகளில் பங்கேற்பீங்க. உங்களுடைய பொருளாதார சூழ்நிலை உயருங்க. அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நேரடியான ஆதிக்கம் கொண்டுள்ள சுக்கிரன் சனி மற்றும் ராகு அது எல்லாமே வீரியம் நிறைந்த கிரகங்கள். இது உங்களுக்கு சாதகமாக தெய்வீக பாதையில் வர்றதுனால கட்சி தொண்டர்களிடையே உங்களுக்கு ஆதரவு பெருகும். பொதுமக்கள் கிட்ட உங்களுடைய செல்வாக்கு உயரும். அரசியல் பிரமுகர் ஒருவருடைய தொடர்பும் அதன் காரணமாக பல நன்மைகளும் உங்களுக்கு ஏற்படுங்க. பள்ளி கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வித்துறையுடன் இணைந்துள்ள அனைத்து கிரகங்களும் சிறப்பான பலன்களை கொடுக்க போகுதுங்க. நீங்கள் படிக்கக்கூடிய பாடங்கள் உனக்கு நல்லாவே மனப்பாடமாகும். நினைவாற்றல் உயரும். உயர்கல்விக்கு தேவையான பண உதவி கிடைக்கும். மேல் படிப்பில் நீங்கள் கவனம் செலுத்துவீங்க. விவசாய துறையினருக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்கு அஷ்டமம் அதாவது 8வது இடத்துல துலாம் ராசியில் சூரியன் செவ்வாய் இணைஞ்சிருக்கிறதுனால இதை நாம் முக்கியமாக கவனத்தில் வச்சுக்கணுங்க. இந்த 2 கிரகங்களுமே அக்னி கிரகங்கள். அதனால் நீங்கள் கடும் வெயிலில் வேலை செய்கிறத குறைச்சிக்கணும். உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு ஓய்வில்லாமல் வேலைகளை செய்யக்கூடாது. அதே போல் பார்த்தீங்கன்னா இரவு நேரங்களில் வயல் வேலைகளை தவிர்த்திடணும். விஷ ஜந்துக்களிலிருந்து நீங்கள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. மேலும் கால்நடைகளுக்கு பார்த்தீங்கன்னா பராமரிப்பில் பணம் விரயமாகும். பல தருணங்களில் பார்த்தீங்கன்னா புதுசாக நீங்கள் கடன் வாங்குற மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாமே உண்டாகுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உடல் எடையில் கூடுதலான கவனம் செலுத்தணும். சரும உபாதைகள், மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனை, ஒற்றை தலைவலி, தூக்கமின்மை இது எல்லாம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. தகுந்த மருத்துவரை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆரோக்கியத்தை நீங்கள் மீட்டெடுக்கலாம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீண்ட தூர பயணங்களையும் வெயிலில் நடக்கிறதையும் நீங்கள் தவிர்த்துக்கலாங்க. உங்களுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறு மற்றும் செவ்வாய்க்கிழமையில் பசுவிற்கோ அல்லது ஏழை ஒருவருக்கோ உணவு கொடுத்தீங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு சில புண்ணியங்கள் கிடைக்குங்க. இனி வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்க செய்கிற விஷயம் உங்களுக்கு பயங்கரமான கோபத்தை ஏற்படுத்தும்.
எரிச்சலை ஏற்படுத்தும். அதனால் நீங்கள் நிதானமாக நடக்கிறது நல்லது. சொந்த காரியங்களில் நீங்கள் நினச்ச மாதிரி வேலைகள் எல்லாம் முடியாதுங்க, தாமதப்படுத்துவாங்க. சின்ன சின்ன விஷயங்களால் இதுவெல்லாம் தடைபடும். அதுக்காக உடனே நடக்கலையே அப்படின்னு அவசரப்படக்கூடாது. ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு தடைபடுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆணாக இருக்கிறீங்கன்னா பெண்களிடத்திலும், பெண்ணாக இருக்கிறீங்கன்னா ஆண்களிடத்திலும் நீங்கள் பழகும்போது கவனம் தேவைங்க. தொழிலில் பார்த்தீங்கன்னா வியாபாரத்தில் இதுக்கு முன்னாடி இருந்த போட்டி பொறாமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். மருந்து ரசாயனம் போன்ற தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகம் தொடர்பான காரியங்களில் ஈடுபடும்போது அவசரப்படாமல் நிதானமாக செயல்படணும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் ஆன்மீக எண்ணங்கள் எல்லாமே ஏற்படும். உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக மகிழ்ச்சி உண்டாகும். உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும். மீனராசி பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய திறமை வருங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கு இடையே சின்ன மன வருத்தங்கள் ஏற்படலாம். அக்கம் பக்கத்தில் இருப்பவங்களோட சின்ன சின்ன சண்டைகள் வரலாம். கவனமாக இருப்பது நல்லது. படிக்கக்கூடிய பிள்ளைங்களை அவங்களுடைய போக்கில் விட்டு பிடிக்கிறது நல்லது. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் அதிகமாக கலந்துக்குவீங்க. தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. சுற்றி உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை எதுவுமே இல்லைனாலும் ஒரு புது மனுஷனாக உங்கள் வீட்டுக்கு நீங்களே திரும்பி வாங்க. உங்களால் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை முழுசாக வைங்க. நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை செய்யும்போது மற்றவங்க சிரிப்பாங்க, கிண்டல் செய்வாங்க. அதுக்காகவெல்லாம் வருத்தப்படாதீங்க. யார் எப்போ புதுசாக ஒரு விஷயத்தை செஞ்சாலும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரும் இதுவெல்லாம் நடக்காது, இதுவெல்லாம் முடியாது, இதுவெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு நெகட்டிவாக தான் பேசுவாங்க. ஆனால் அதையே நீங்கள் வெற்றிகரமாக முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்காக கைதட்டி பாராட்டி பேசிட்டு போவாங்க. அதனால் உங்கள் மனசில் இருக்கக்கூடிய பழைய எண்ணங்கள், பழைய ஏமாற்றங்கள் இது எல்லாத்தையும் நினச்சிட்டு முடங்கி கிடக்காதீங்க. இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைச்ச அனுபவத்தை வச்சு அடுத்த விஷயத்தை நோக்கி நீங்கள் முன்னோக்கி போங்க. புதுசாக ஒரு பாதையில் நடக்கிறது அவ்வளவு சுலபம் இல்லைங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு அமைக்க போகிற பாதையில் தான் மற்றவங்க சுகமாக நடந்து வர போகிறாங்க. மற்றவங்க விமர்சனம் செய்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க மேலே கோபப்படாதீங்க. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா வெட்டியாக பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களோட எல்லாம் வாக்குவாதம் செய்யாதீங்க. அவங்களுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிகிட்டு இருக்காதீங்க. உங்களுடைய வேலை என்னவோ அதை செயலில் நிரூபித்து காட்டுங்க. அப்போ தான் சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு பல மடங்கு உயரும். சில நேரங்களில் உங்களுடைய முயற்சிகள் தோல்வி அடையும். அதுக்காகவெல்லாம் வருத்தப்படாதீங்க. சந்தோஷமாக அது ஏற்றுக்குங்க. தோல்வியிலிருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது. உங்களை பொறுத்த வரைக்கும் தோல்வியும் ஒரு வாய்ப்பாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு முறை நீங்கள் தவறு செஞ்சீங்கன்னா அடுத்த முறை அதே தவறை செய்ய மாட்டீங்க. அதுதாங்க மிகப்பெரிய அனுபவம். சில பேரை பார்த்தீங்கன்னா தன்னுடைய முயற்சியில் தோல்வி ஏற்பட்டுருச்சு அப்படின்னு அதை ஏற்றுக்கிறதுக்கும் ஒத்துக்கிறதுக்கும் மனசு வராதுங்க. மற்றவங்கள காரணமாக சொல்லுவாங்க, சாக்கு போக்கு சொல்லுவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் தோல்வி அப்படிங்கிறது பலவீனம். ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் தோல்வி அப்படிங்கிறது துணிச்சலோடைய அடையாளம். எவ்வளவு தைரியமாக நீங்கள் செயல்பட்டு ஒரு அனுபவத்தை கற்றுக்கிட்டீங்க அப்படிங்கிறத நீங்கள் நல்லா உணர்ந்திருப்பீங்க. அதனால் அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது தைரியமாக சொல்லுங்கள், ஆமாம் நான் தப்பு செஞ்சிட்டேன், அதை திருத்திட்டேன் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுக்கு எந்த ஒரு குறுக்கு வழியும் கிடையாதுங்க. மற்றவங்களுக்கு வேணால் குறுக்கு வழியில் போய் முன்னேறது பலிக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் உழைக்கணுங்க. உழைப்புக்கு பேர் போனவங்க நீங்கள். உங்களுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் தவறான வழியில் மட்டும் என்றைக்கும் போயிடாதீங்க. அதுவெல்லாம் உங்களுக்கு ஆரம்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் கடைசியில் ஒரு நிமிஷம் கூட உங்களை தூங்க விடாதுங்க. மனசளவில் ரொம்பவே பாதிக்கப்பட்டுருவீங்க. அதனால் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் நேர்மையான வழியில் உங்கள் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நீங்கள் நடந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நல்லதே நடக்குங்க. அதே மாதிரி குடும்பமாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய சுயதேவைக்காக இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து செஞ்சுக்கலாம், நாளைக்கு செய்யலாம், இப்போ நேரம் இல்லை அப்படின்னு எப்போவும் நேரத்தை கடத்தாதீங்க. ஏன்னா எல்லாருக்குள்ளேயும் ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கும். சுயமாக திருப்தி அடையணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அது கிடைக்கல அப்படிங்கும்போது தான் பிரச்சனைகள் அதிகமாக வளருங்க.
உங்களுக்காகவும் நீங்கள் வாழ்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி எடுக்கணும். இல்லைன்னா மற்றவங்க வாழ்கிறத நீங்கள் வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்ருப்பீங்க. அவங்கள மாதிரி இருக்கணும், அவங்கள மாதிரி வீடு வாங்கணும், காரு வாங்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு மற்றவங்கள ஏக்கத்தோடு பார்த்துட்ருப்பீங்க. உங்கள் கையில் இருக்கக்கூடிய அழகான வாழ்க்கையை மறந்துடுவீங்க. இந்த வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் போகிற போக்கில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாழ்ந்துடணும். உங்களுடைய ஆசையாக இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய சின்ன சின்ன ஆசைகளாக இருந்தாலும் சரி, அதை நிறைவேற்றுங்க. இதுக்காகவெல்லாம் நீங்கள் காலம் நேரமெல்லாம் பார்த்துட்ருக்காதீங்க. இப்போ நீங்கள் அவங்களுக்காக நேரம் ஒதுக்குனா தான் வயசான காலத்தில் அவங்க உங்களுக்காக நேரம் ஒதுக்குவாங்க, பேசுவாங்க. நீங்கள் நிறைய பேரை பார்த்துருக்கலாம். சொத்து சுகம் எல்லாமே இருக்கும், ஆனால் பேச்சு துணைக்கு ஆள் இருக்காது. ஒரு சொம்பு தண்ணி கூட மோந்து கொடுக்க மாட்டாங்க. தன்னந்தனியாக பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு என்றைக்கும் வந்துடக்கூடாதுங்க. எப்போ பார்த்தாலும் காசு, பணம், சொத்து, பிஸ்னஸ்ஸு, வேலை அப்படின்னு ஓடிட்டே இருந்தீங்கன்னா அதை யாருங்க அனுபவிக்கிறது? உங்களை பொறுத்த வரைக்கும் போதுமான அளவு வருமானம் இருக்குங்க, சொத்து இருக்குது, செல்வம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதை வச்சு மன நிம்மதியோட ஆரோக்கியமாக குடும்பத்தோட வாழ பாருங்கள். பிரச்சனைகள்ங்கிறது அடிக்கடி வந்துட்டு போகும். அது இல்லைன்னா நீங்கள் இந்த வாழ்க்கையை வாழவே முடியாதுங்க. உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுத்துட்டு நிம்மதி இல்லாமல், தூக்கம் இல்லாமல், சரியாக சாப்பிட முடியாமல் இன்னமும் ஓடிக்கிட்டே இருக்கீங்கன்னா காலம் மட்டும்தாங்க கடந்து போகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. அப்படியே ஏதாவது கிடைச்சாலும் அது உங்களுக்கு நிம்மதியை கொடுக்காது. இப்போ இருந்தே நீங்கள் ஒரு முடிவை எடுத்துக்கணும். இனி நீங்கள் செய்யக்கூடிய எல்லா வேலையிலையும், எல்லா காரியத்திலையும் எதிர்காலத்தை பற்றி தொலைநோக்கு பார்வையோட சிந்தித்து செயல்படணுங்க. உங்களுக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வழிபாடு செய்யுங்க. சனிக்கிழமைகளில் சனி பகவானை மனசார வேண்டிக்கிங்க. கடவுளுடைய அன்பும் அருளும், எல்லா செல்வ வளமும், உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்குங்க. நம்பிக்கையோடு இருங்க. வாழ்க பல்லாண்டு, வாழ்க பல்லாண்டு, வாழ்க பல்லாண்டு.